மார்க்கெட்லயே எந்த சுகர் கேன் ஜூஸ் மிஷின்லயும் இல்லாத ரோலர் நம்ம எம்டிஎம்ல மட்டும்தாங்க இருக்கு. என்னன்னு தெரியுமா? இன்னுமாங்க கரும்புல இருந்து ஜூஸ் எடுக்க 3 தடவை 4 தடவை கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றதை மட்டும் செஞ்சீங்கன்னா ஒரே தடவை எடுத்துடலாம். எப்படின்னு தெரியுமா? வெறும் 10 நாள்ல இந்த மிஷினுக்கு நீங்க கொடுத்த காஸ்ட்டை ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும்னு சொன்னா நம்ப முடியுமா? இந்த மிஷினை ஃப்ரீயா வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம் நண்பர்களே. என்னதான் கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட்டு, மிராண்டான்னு ஏகப்பட்ட ஜூஸ் இருந்தாலும் உடம்புக்கு நல்லது அப்படின்னு பார்த்தா அது இந்த சுகர் கேன் ஜூஸ் தான். அப்படிப்பட்ட சுகர் கேன் ஜூஸில் எவ்வளோ லாபம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே பல பேர்த்துக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு நல்ல மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி ஒரு நல்ல மிஷினை பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ரொம்ப டெக்னிக்கலாகவும் பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கரும்பு மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஆர்ட் ஆஃப் த பார்ட்டு அதில் யூஸ் பண்ணியிருக்க ரோலர் தான். இப்போ நம்ம எம்டிஎம்மில் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 இன்ச் ரோலர் கொடுத்துருக்கோம். மற்ற கம்பெனிலாம் பார்த்துட்டிங்கன்னா 2 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஜூஸோட எக்ஸ்ட்ராக்ஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகும். இதுவே நம்ம எம்டிஎம்மில் 3 இன்ச் கொடுத்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட 99% ஆஃப் ஜூஸ் வந்து நம்மளோட சுகர் கேன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியுங்க. அதுவும் ஒரே தடவையில் 99% எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நாம் யூஸ் பண்ணியிருக்க இந்த ரோலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் கிரேட் எஸ்எஸ்ங்க. ஸோ அதனால ஜூஸோட தன்மை அப்படிங்கிறது மாறாது. நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால பல டைம் R&D பண்ணி தாங்க இந்த மிஷினை ரெடி பண்ணியிருக்கோம். வெறும் 3 இன்ச் ரோலர் கொடுக்கறதுனால மட்டும் 99% அவுட்புட் கிடைக்காதுங்க. ரோலர்ஸை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணோம். அதுக்காக தான் நாங்கள் மல்டிபிள் R&D வந்து இந்த பீமா சுகர் கேன் ஜூஸ் மிஷினுக்கு பண்ணியிருக்கோங்க. ஸோ நீங்கள் ரோலரை கொஞ்சம் லூஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா கரும்பு சீக்கிரமாக வெளியே வந்துடும், ஜூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்படி இல்லாமல் டைட்டாக கொடுத்தோம் அப்படின்னா ரோலருக்குள்ளே வந்து கரும்பு போய் சிக்கிக்கும். ஸோ கரெக்டான லெவலில் நீங்கள் வந்து ரோலரை அரேஞ்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த 99% அவுட்புட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், 99% அவுட்புட் வேணும் அப்படின்னா நீங்கள் எம்டிஎம்மில் மட்டும்தான் வாங்கணும். அடுத்தது மிஷின் மட்டும்தான் ஓன் மேனுஃபேக்சரிங் கிடையாதுங்க. நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டருமே ஓன் மேனுஃபேக்சரிங். ஏன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது தான் ப்ராப்பரான காப்பர் வைண்டிங், குவாலிட்டியான காப்பர் வைண்டிங் நம்மளால் கொடுக்க முடியுங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம மிஷினில் யூஸ் பண்ணியிருக்க ரோலருக்கு எந்த அளவுக்கு லோடு வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் மோட்டரை டியூன் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதனால் இது மோட்டரோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நாள் வரும். இந்த சூடாகிறது இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளோட பீமா சுகர் கேன் ஜூஸ் மிஷினில் கிடையாதுங்க. அடுத்தது இந்த மிஷினில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ரோட் சைடில் கடை வச்சுருக்கீங்க, எனக்கு அங்கே பவர் சப்ளைலாம் கிடையாதுப்பா அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் இன்ஜினில் ஓடுற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தந்துட்டுருக்கோம். இன்ஜின் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியான 6.5 HP பெட்ரோல் இன்ஜினை கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இந்த பெட்ரோல் இன்ஜினில் உங்களுக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் பெட்ரோல் கன்சப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இன்ஜினோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நாள் வரும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசை வெறும் 10 நாளில் எடுத்துடலாம் அப்படின்னு. அது எப்படி அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம மிஷினில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் 250 கப்பு வரைக்குமே உங்களால் ஜூஸ் போட்டுக்க முடியுங்க. நீங்கள் மினிமம் 200 கப்பு ஒரு நாளைக்கு விற்றா போதுங்க. ஒரு கப்பு 25 ரூபா அப்படின்னாலும் இப்போ வந்து 30 ரூபா வரைக்குமே விற்றுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் வெறும் 25 ரூபா மினிமம் காசு எடுத்துட்டாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் 200 கப்பு விற்கும்போது 5000 ரூபா அப்படிங்கிறது லாபமாக வரும். ஸோ 10 நாள் நீங்கள் இந்த மிஷினை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மிஷினோட காஸ்ட்டை நீங்கள் வெறும் 10 நாளில் எடுத்துட முடியுங்க. இப்போ புரியுதா நான் ஏன் இதை வெறும் 10 நாளில் எடுத்துட முடியும்னு சொன்னேன்னு? இப்போ நீங்கள் இந்த பீமா சுகர் கேன் ஜூஸ் மிஷின் வாங்கும்போது க்ளீனிங் ப்ரஷ்ஷும் ஃபில்ட்ரும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருவாங்க. இப்போ உங்களுக்கு பீலர் வேணுமா, கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தருவோம். இல்லை கோகனட் கட்ரு வேணுமா, அதுவுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது கேட்டாலுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டுருக்கோங்க. ஏன்னா நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரருங்கிறதுனால. இப்போ உங்கள் எல்லாத்தோட மனசுலேயும் என்ன ஓடிட்டுருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மிஷினை ஃப்ரீயாக வாங்கலான்னு சொன்னீங்க, அது எப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, இந்த காஸ்ட்டில், இந்த குவாலிட்டியில், இந்த ஸ்பெக்கில் நீங்கள் வேறு மிஷினை காமிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மிஷினை நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிட்டு போயிடலாங்க. ஸோ இந்த அளவுக்கு குவாலிட்டியான இந்த மிஷினை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இருங்க ஒன்று சொல்ல மாட்டேன்ட்டேன். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஒரு சின்ன ஹெல்ப். இந்த மிஷினுக்கு நாங்கள் 20,000 வந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இதை நாங்கள் எல்லாத்துக்குலாம் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற 15 பேர்த்துக்கு மட்டும்தான்
இந்த 20,000 ரூபா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, உடனடியாக என்னால் அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.